இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு துல்லியமாக பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த வரோட ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் தமிழ் புத்தாண்டு இருக்கிறது. அதுல கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கங்கள் இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த கலையாக பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் துல்லியமாக பார்க்க போறோம். இப்ப கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் இருக்கிறார். இப்போ இப்படி இருக்கக்கூடிய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகிறப்பவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனால் ஜூன் 1ஆம் தேதி 2026 அப்புறம் தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு அருமையான ஸ்தானத்துக்கு உச்சம் பெறுகிறார். ஸோ அது மிகவும் நல்ல ஒரு விஷயம். கடந்த ஒரு வருடமாக நீங்கள் போட்ட உழைப்பு, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்தீர்களோ, வேலை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வீடு கட்டுறது, அது பண்ணுறது, தொழிலில் விருத்தி பண்ண ட்ரை பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டு, வெளிநாடு விஷயங்கள், என்னென்ன முயற்சிகள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், உங்கள் ஃபேமிலியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சி நீங்கள் பல முயற்சிகள் செய்திருப்பீர்கள். அந்த முயற்சிகள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜூன் 1ஆம் தேதி 2024 குரு பெயர்ச்சி 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு அருமையான ஒரு பூர்த்தி ஸ்தானத்துக்கு உச்ச குரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தரைங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ஜூன்ல இருந்து அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் புத்தாண்டு முடிகிற வரைக்கும் ஒரு அருமையான டைம். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த தசாபுக்திகள் வறுமையானால் கண்டிப்பாக ஒரு அருமையான திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபேமிலி எக்ஸ்டென்ஷன், ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடந்து ஒரு குழந்தை பேர் பெற்று குடும்பமே ஒரு சுபிக்ஷம் அடையக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு விஷயம் நடந்து முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஜூனுக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கிறது. ராகு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போய் குருவோட சேர்றார். ஸோ குருவோட கேது சேருவது அருமைதான். ஏன்னா ராகு கேதுகள் எப்பவுமே ஒரு உச்ச குருவின் பார்வைக்குள்ளேயோ சேர்க்கைக்குள்ளேயோ வராரோ அந்த ராகு கேதுகள் நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக, சுப கிரகமாக மாறி கோச்சாரத்தில் நல்ல சப்போர்ட் கொடுப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த டிசம்பருக்கு அப்புறம் இன்னுமே சில பண வரவுகள், சில நல்ல யோகங்கள் உள்ள ஒரு ஜாதகங்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பரில் நடக்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருஷம் 2023, 24, 25 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 26 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த புத்தாண்டுல குறிப்பாக சொல்லணும்னா ஜூன் 2026 அந்த குரு பயிற்சி நல்ல ஒரு கோச்சாரத்தில் நல்ல ஒரு தாக்கத்தை, நல்ல ஒரு சப்போர்ட்டை, இதுவரை செய்த எல்லா முயற்சிகளுக்கும் அப்பாடா ஏதோ ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்தது, ஏதோ ஒரு லாபம் எடுத்தேன், இவ்வளோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் லாபம் வந்தது, ஃபேமிலியிலையும் ஒரு சுப விஷயங்கள் நடந்தது, மனசுல ஒரு குதூகலமாக இருக்கிறது, பணம் எக்ஸஸாக இருக்குது, அந்த பணத்தை வைத்து நான் வந்து கடனை அடைக்க முடியுது, கடனை அடிப்பதனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அடைய முடியுதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்கள் கட்டாயம் பார்க்க போகிறார்கள். அதே சமயத்தில் சனி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறாருங்கிறது மறந்துடக்கூடாது. அது என்னன்னா நம்மளை எப்பவுமே செக்கில் வச்சுருக்கோம், நம்மளை ஓட வச்சுட்டு இருக்கோம், நம்மளை வந்து அடுத்தடுத்த காரியங்கள் வந்து தொய்வு இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம செய்யக்கூடிய அந்த உத்வேகமும் அந்த ப்ரெஷரையும் கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக சனி இருக்கிறார். ஸோ நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், ஸ்பவுஸாக இருக்கட்டும், கொஞ்சம் எல்லாத்தோடையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் நினைக்கிறதெல்லாம் இப்படி தான்ட்டு நம்ம ஓப்பன் டாக்காக பேசினோம்னா அது சம்டைம்ஸ் வேற மாதிரி போகும். சில சமயோஜிய புக்தியோட இடம் பொருள் ஏவல் பார்த்து நம்ம கரெக்டான ஒரு முறையில் நம்ம கன்னிராசிக்காரர்கள் பேசும் பொழுது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குருவும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகும் நல்ல பலன்களை கொடுப்பார். குழந்தைக்காக கொஞ்சம் மெனக்கெடுவதல், குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட் பண்ணுறது, படிப்புக்கு விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரி சில விஷயங்கள் இந்த ராகு 5ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறும் பொழுது கொடுக்கும். குழந்தைங்களால நற்செய்தி, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்குறது, அது மாதிரி நல்ல விஷயங்கள், புத்திர பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கிறது, நம்மளால குழந்தை இல்லைங்கிறப்போ இந்த கரெக்டாக அந்த குரு பயிற்சி அப்போ குழந்தை பெறுவது, இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு மேலே ஒரு நல்ல அமைப்பு கன்னிராசிக்கு வருது. அது உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி,
அஸ்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் போடுற ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த கேத்த தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, யோகமான தசைகள் போகும்பொழுது உன்னமே நாம் சொன்ன பலன் உன்னமே ரெட்டிப்பாக நீங்கள் பார்க்க போறீங்கிறது அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதே வந்து ஒரு சுமாரான தசையா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது என்றால் கொஞ்சம் குறைவான ஒரு பலன்கள் வருதுன்றதை நீங்கள் எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம துல்லியமான பலன்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை போட்டு தசாபுக்தியில் வைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை தக்க நேரத்தில் நம்ம எடுக்கும் பொழுது தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்களை தவிர்க்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடித்தமான யோகமான வேலை தொழில் என்ன, எது மாதிரியான துறையில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும், எது மாற டைமில் நம்ம வேலை மாறலாம், எது மாற டைமில் நம்ம பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் கடன் அடைக்க முடியும், எந்த நேரத்துலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும், எந்த நேரத்தில் வெளிநாடு போக முடியும், எந்த நேரத்தில் நம்மளோட வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு போக முடியும், தொழிலா வேலையா, நமக்கு தொழில் யோகமாக இருக்குதா அல்லது வேலை தான் நம்ம கரெக்டாக, எது மாதிரி ஃபியூச்சர் நமக்கு இருக்குதுங்கிறத உங்களுடைய தசாபுக்திகள் வைத்து 9 கிரகமும் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்களை தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் நாம் எடுக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்த கோச்சார பலன் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி குரு, சனி, ராகு, கேது, இது மாதிரி ஆண்டு கிரகத்தின் தாக்கங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் ஒருங்கிணைத்து தசநாதன் யார், அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்கும் பொழுது ஒன்றுமே வந்து ஒரு துல்லியமான பலன் எடுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் நமக்கு வர இருக்கிறதோ, எது நமக்கு பிராப்தமாக தெரிகிறதோ அந்த விஷயத்தை மட்டும் செய்து தேவையற்ற எந்த விஷயம் நமக்கு பெரிய ஒரு பலன் கொடுக்காதோ, எந்த விஷயத்தில் ஃபைனலாக நம்ம ரைட் ஆஃப் பண்ணணுமோ, எந்த துறையோ எந்த படிப்பு நமக்கு கை கொடுக்காதோ அந்த மாதிரி விஷயத்தை நாம் ஓரளவுக்கு சைட்லைன் பண்ணி ஒரு கரெக்டான சாய்ஸை கரெக்டான டைமில் நாம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு சமய விரயமோ, ஏன்னா ஒரு டைமும் நம்ம பேட் டெசிஷன் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுறப்பவும் நமக்கு ஒரு ப்ரைஸ் பே பண்ணுறோம். ஏன்னா நேரமும் வீணாக போகிறது, அதே சமயத்தில் போட்ட காசும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகுது. இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி நம்ம மிஸ்டேக் பண்ணும் பொழுது நமக்கு இன்னுமே நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அதிகமாகி நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு வளர முடியாமல் போகிறதுனால சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறைங்கிறது அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் எப்படி வந்து ஒளி தத்துவம் வந்து செயல்படுகிறது, உங்களுடைய கர்மா எப்படி வந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் கொடுக்குது, எந்த நேரத்தில் நல்ல கர்மா கரைக்கிறீங்க, எந்த நேரத்தில் வந்து தீய கர்மாவை கரைக்கிறீங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முயற்சிகளும் திட்டங்களையும் தீட்டி நம்ம எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன், ராகு, செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன், ராகு, செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி, சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோட இணைகிறாரு. இது வந்து ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் வந்து உலக அளவில் போர் நடக்கிறது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் வந்து இந்த சனி, சூரியன், செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோட சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை, இதுக்கு வந்து சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணையிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் வந்து தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கன்னி ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தவங்களுடைய அட்வைஸ் தான் தேவை. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் குழப்பிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, அப்படி பண்ணாத, இதை பண்ணு, இதை பண்ணாத, அதை பண்ணுன்னு. குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, ப்ரொஃபஷ்னல் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களால குழப்பம். யாரும் உங்களுக்கு உண்மையை சொல்லலை. உங்களை வந்து எப்படியெல்லாம் குழப்ப முடியுமோ அப்படி குழப்பிட்டு இருக்காங்க. அதனால் பொறுமை அவசியம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இரிட்டேட், அதாவது உங்களை பதட்ட வைக்கிறதே. இப்போ சில அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா மக்களை வந்து பதட்டமடை வைக்கிறதுலேயே அவங்களுக்கு குழப்பாக இருக்கும். அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு காசு. ஏன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்குறவன் அப்போ தான் சொல்லுவான், என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து இந்த மக்களை பதட்டமாகவே வச்சுருக்கணும், அப்போ தான் உனக்கு நான் காசு கொடுப்பேன்னு. அதுக்குன்னே சில ஊடகங்கள் சில சினிமா துறையில் இருக்கிறவங்களெல்லாம் காசு கொடுத்து பேச வைப்பாங்க. அது மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பதட்டமாக வைக்கணுன்னே உங்கள்கிட்ட ஏதாவது ஒம்புக்கு இழுத்துட்ருப்பாங்க. இந்த உரண்டு இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கோயம்புத்தூர் சைடுன்னு நினைக்கிறேன். இந்த உரண்டு இழுக்கிறது இவங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்குது உங்ககிட்ட. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பொறுமை மிக அவசியம். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் உறவுகள் உங்களை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணனோ இல்லை உங்கள் தம்பியோ உங்கள் தங்கையோ பொறுமையாக அவங்கள பாதுகாக்கிறாங்க. நீ கத்தாத, பேசாத, நீ பொறுமையாரு, நீ ஒழுங்காரு. அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறதுல ஏதோ நல்லது இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் நீங்களும் ஈடுபட்டுட்டு வரீங்க. அதனால் இந்த ராசியில் பிறந்த பெண்கள், குறிப்பாக குடும்பத் தலைவிகள், படிக்கின்ற குழந்தைகள், திருமண வயதில் இருக்கும் பெண்கள், திருமணமான பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள், பாட்டியான பெண்கள், யாராக இருந்தாலும் சரி, பெண்கள் அப்படின்னு சொன்னாலே கன்னி ராசியில் பிறந்தவங்க பொறுமையாக இருப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும். பொறுமை அவசியம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டியில் இந்த காலத்து லேடிஸ்லாம் ஃபாஸ்ட்டாக வண்டியில் போகிறாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, லேடிஸ் விழுந்தாங்கன்னா நான் 10 பேர் வருவான், ஆம்பளை விழுந்தால் 4 பேர் தூக்கிறதுக்கு கூட வரமாட்டான்னு. அது உண்மை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வரும்போது அந்த 10 பேர் சேர்ந்து உங்களை திட்டுவான். 10 பேர் இருக்க பொது வெளியில் திட்டு வாங்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் வெளியில் வண்டியில் போனாலும் சரி, வீட்டில் வேலை பண்ணாலும் சரி, ஸ்கிட்டாகி விழறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. விரையாதிபதியான சூரியன் உச்சமடைவதன் மூலமாக ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே தந்தை மூலமாக குடும்பத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 17ஆம் தேதி
மதியம் 12:03 முதல் ஏப்ரல் 19 மதியம் 12:31 வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா ஏப்ரல் 17 அமாவாசை. முடிஞ்சதுன்னா தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்கடனை செய்வது நல்லது. அப்படி தந்தை இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்பா இருக்கும்போது இந்த அந்த தர்ப்பணம்லாம் பண்ணக்கூடாது. அப்பா இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணணும்னா அந்த அமாவாசை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயிலுக்கோ போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு உங்களால் முடிஞ்ச ஒன்றா இளநியோ இல்லாட்டி நல்லெண்ணியோ வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது. இதை தவிர உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா தினமும் சூரிய வழிபாடு பண்ணணும். தினமும் சூரிய வழிபாடு ப்ளஸ் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணணும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல அறிவுரையை நல்லவர்கள் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள் ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும். அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து பார்த்தேனால் 3ஆம் மாதம் இப்போ வரலும் வக்கரகதியில் இருந்திருக்கார். வக்கரகதின்னா என்ன அப்படின்னும்பொழுது, எந்த ஒரு கிரகமும் வக்கரத்தில் இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும். அதனால் அது செயல்படக்கூடிய காரகத்துவமும் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகமும் காரகத்துவத்தை செய்ய முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் 17/3/2026 இவ்வளவு நாளாக இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டி, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் காரகத்துவம். காரகத்துவம்ல குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது குருவின் பார்வை அப்போ என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி பாகையில் பார்வைகள் இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் மிகுந்த பலத்தோடு இருக்கும், 7ஆம் இடம் அதற்கு சற்று கம்மியாக இருக்கும், 5ஆம் இடம் சற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடங்களும் பார்த்தோன்னா அதீத சுபத்துவம் பெறும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த
ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குரு பார்த்தாலே கோடி நன்மை. அந்த 3 இடங்களும் சுபம் பெறும், வளரும். அந்த இடங்கள் எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான இதில் மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். இப்போ இது கோச்சாரத்தின் பிரகாரம், அதாவது இந்த காலகட்டத்தின் கோல்சார பிரகாரம் அமையக்கூடிய விஷயம். உங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் இதனுடைய மாறுதல்கள் தெரியும். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தடையானால், குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா, ஒரு அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, அது தவிர மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, அது தவிர அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குருவுக்கு உண்டான பூ, அதாவது முல்லைப்பூ குருவுக்கு உண்டானது, அது வாங்கி கொடுக்கறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது. குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம், அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது, சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது தவிர இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிகிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விலகும். இல்லை, இன்னொரு குரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதாவது குரு பிரம்மாய வித்மஹே, அதாவது குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்னு, குரு பிரம்மாய வித்மகி ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து, இல்லைன்னா ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன் குருவை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் சொன்னோம். இப்போ எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்கிறேன். அது தவிர உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது, உங்களுடைய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய
டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையார் பெயர் இது வரலும் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய இது சார்ட்டு போட்டுட்டு, அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு, ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். அப்போ வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, உங்களோட பேசுகிறேன். இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 17/3/2026 முதல் 26/5/2026 வரை உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒன்றொன் பின் ஒன்றாக. கன்னிராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, 10ல் குரு ஆயிருக்கே, பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொன்னால், பதவியில் மாற்றங்கள் வரும். புதுசாக உங்களுக்கு பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாறுதல்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் வந்து பார்த்தோம்னா வேலையின் நிமித்தமாக, தொழிலின் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா திடீர் பண யோகங்கள் வரும். என்ன சார் 10ஆம் இடத்துல இப்படி இருக்கும்போது எப்படி சார் திடீர் பண யோகம்னா, நிச்சயமாக 17/3/2026 31/3/2026 பார்த்தோம்னா திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரேஸு, லாட்ரி, அதை தவிர வந்து உங்களுக்கு பார்த்தலையானால் இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது தவிர பார்த்தலையானால் 1/4 30 நாள் வரலும் தந்தையின் மூலியமாக சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையின் மூலியமாக சுகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், அது தவிர தந்தையின் மூலமாக உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரும், தந்தையின் வியாபாரங்கள் உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையின் பார்ட்னர்ஷிப், அதாவது தந்தை பண்ணக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு உண்டான பர்சன்டேஜஸ் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, இருக்கக்கூடிய தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அவரே வந்து தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். தனஸ்தானத்தை வேறு பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார், தனகாரகன். நல்ல ஒரு ஏற்றம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் நல்ல நளினம் தெரியும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய தாய் ஸ்தானம்ன்றதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடியதை ஒரு தரம் படித்தாலே மனசில் ஏறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில், இந்த காலகட்டத்தில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். ஏன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு. புதிய கடன் அமையும். கடனில் வந்து பார்த்தோன்னா பழைய கடன்கள் வசூல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தோன்னா புதிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்பொழுதுமே பார்த்தோன்னா அவங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து இந்த கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து, சர்க்கரை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறது. பொதுவாகவே 10ல் குரு பதவியை குலைப்பான்னு சொல்லுவாங்க. கவலைப்பட தேவையில்லை. பதவி உயர்வு வரும், புதிய இடத்தில் பதவி வரக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையும், தொழிலில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் குதூகலமாக இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருப்பினும் சனியினுடைய பார்வை இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா உடல் நலத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, அதை தவிர கொழுப்பு சத்து மற்றும் சர்க்கரை அளவுகள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா அதுவும் கன்னியா ராசிக்காரர்கள், இந்த கவிஞர்கள், கலைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் முல்லைப்பூ வாங்கி கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு முல்லைப்பூ வாங்கி கொடுங்க. சுண்டல் வியாழக்கிழமை இது பண்ணுங்க. அதாவது மூக்கு கடலை சுண்டல் தானம் பண்ணுங்க. அது தவிர பொங்கல், சர்க்கரை பொங்கல், அது சனிக்கிழமை இது பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. கோவிலில் கொடுத்துட்டு தானம் கொடுங்க. தேங்காய் உடைங்கோ அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லைன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஆலங்குளம் போயிட்டு வாங்க. ஆலங்குளம் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன இருந்தாலும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டே வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.